டெய்லியும் காலையில் அரிசி மாவு தோசை சாப்பிட்டே போர் அடிக்குதா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நான் 6 நாளைக்கு 6 வகையான இன்ஸ்டன்ட் தோசையை எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பீட்ரூட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 கரண்டி பீட்ரூட் ஜூஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு தோசை தவால சுத்தியுமே ஊற்றிக்கிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பீட்ரூட் தோசை ரெடி. கொத்தமல்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 2 கரண்டி கொத்தமல்லி ஜூஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தோசை தவால சுற்றியுமே ஊற்றி 2 நிமிஷம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி. ராகி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் வெள்ளை ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 2 கரண்டி தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தோசை தவாவை சுற்றியுமே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி தோசை ரெடி. கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, மிளகு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கப் தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழித்து தோசை தவாவை சுற்றியுமே ஊற்றி மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கோதுமை தோசை ரெடி. ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் வெள்ளை ரவை, 1/4 கப் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம், பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி, 2 கப் தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தோசை தவா சுற்றியுமே ஊற்றி மூடியை வச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ரவா தோசை ரெடி. அவல் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1 பவுலில் அவல் 1 கப் போட்டுட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கப் அரிசி மாவு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிற அவலை நல்லா மசிச்சு இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. சுற்றியுமே தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து தோசை தவால ஊற்றி சுற்றியுமே நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான அவல் தோசை ரெடி. இப்போ பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பீட்ரூட்டை நம்ம துவையெல்லாம் இல்லை பொரியலை தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்ருப்பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொத்தமல்லி நம்ம சாம்பார்ல இருந்தா கூட குழந்தைங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஆனா நீங்க தோசையா செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ராகி தோசை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கோதுமையை நம்ம வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தோசையில் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரவா தோசையை நம்ம ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்லயே செஞ்சு பார்க்கலாம். அது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்ல செய்யற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவியல் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவில நீங்க உப்புமால தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி தோசையில கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 வகையான இன்ஸ்டன்டான தோசையை உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.